எவிடன்ஸ கொடுக்கலன்னு விக்ரம்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவனும் இப்போ சொல்ல மாட்டான். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இந்த கதையை நீ என்ன புதுசாவா சொல்ற? திரும்ப திரும்ப இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதை நம்பணும்னு வேற நீ அடம் பிடிக்கிற. அப்ப நான் போய் சொல்றேனா? அப்படி போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? நான் உண்மையை சொல்றேன்னு எப்படிதான் நிரூபிப்பேன்? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். என் தங்கச்சிய கிட்னாப் பண்ணி என் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டீங்கன்னு நான் சொன்னப்போ அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லி தானே என்ன வீட்டுக்குள்ளேயே விட்டீங்க. அது இப்ப வரைக்கும் நிரூபிச்சீங்களா? அப்போ நீங்களும் போய் பேசுறவர் தானே? நான் போய் பேசுறேன். என்ன பேசுற நீ? ஏஜே, இப்பதானே சொல்லிட்டு போனாங்க, சத்தம் போடாதீங்க. என்ன பொறுமையா இரு. சொன்னா நம்புங்க, நான் துரோகி இல்லங்க. சரி, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த விக்ரம் அனுப்பிச்சா நீ வீட்டுக்குள்ள வந்த, எவிடன்ஸ் எடுத்த, கொடுக்கல, எரிச்சேன்லாம் கதை சொல்றல, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? இதான் என்னோட கேள்வி. நான் பிரபலியோட நினைப்பெல்லாம் மறந்து உன் கூட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சேல, அப்போ இந்த விஷயம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லலான்னு இருந்தேன், ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை. நான் உங்களோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ எவிடன்ஸ் எடுக்கதான் வந்தேன்னு சொன்னா நீங்க என்ன வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் நான் அதை சொல்லல. நீ என் மேல ஒரு ஸ்கெட்ச் போட்ட, ஆனா நான் தப்பிச்சிட்டேன். இப்போ இந்த சாப்பாட்டை கொடுத்து என் மேல ஐஸ் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா நான் சமாதானம் ஆகலன்னதும் இந்த மாதிரி எமோஷனலி பிளாக்மெயில் பண்றேன். ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஹாசினி. ஹாசினி ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிரு. நீ என் வாழ்க்கையில வேணாம் ஹாசினி, ப்ளீஸ் லீவ் மீ. ஹாசினி, ஹாசினி, கவலைப்படாதம்மா. அக்கா, எதுக்கு ஏஜி ரூமுக்கு வந்திருக்கோன்னு இப்பயாவது சொல்லுக்கா. ஏஜி ஜெயில இருந்த வரைக்கும் ஹாசினி பேரை கேட்டாலே விஷத்தை பார்த்த மாதிரி கதறி குதிப்பாரு. ஹாசினி அவரை பார்க்க வந்தா உடனே விரட்டி அடிச்சிருவாரு. நானே அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? இனிமே ஏஜி வாழ்க்கையில ஹாசினி கிடையாதுன்னு அவ்வளவு நிம்மதியா இருந்தேன். ஆனா ஏஜி ரிலீஸ் ஆகி இவ்ளோ நாள் ஆகியும் ஹாசினி இன்னும் இங்கே இருக்கா. மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு ஏஜி ட்ரை பண்ணாலும் ஹாசினி அதை மறுத்துட்டா. ஆனா அவர் ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல. இப்ப ஹாசினி என்னடானா ஏஜி சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன்னு பாசப்பூர் பண்ணி மயங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போறா. இது இப்படியே போனா நம்ம கதி அதோ கதிதான். அது சரிக்கா, அதுக்கும் இந்த ரூமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏஜி எல்லா விஷயத்தையுமே ஓபனா சொல்ல மாட்டாரு. ஹாசினிய துரத்துற விஷயத்திலயும் அவர் மனசுல ஏதோ வச்சிட்டு இருக்காரு. ஆனா அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. ஏஜிக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டு. எல்லாத்தையும் டைரியில எழுதி வச்சிருப்பாரு. ஹாசினி விஷயத்துல அப்படி ஏதாவது எழுதி வச்சிருக்காரான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. சூப்பர்க்கா. சரி வாங்க, அந்த டைரி எங்க இருக்குன்னு தேடுவோம். ஓகேக்கா. சித்ரா அங்க தேடு. ஏய், கிடைச்சிச்சு வாங்க. அடுத்தவங்க டைரிய படிக்கலாமா? படிக்கலாம் படிக்கலாம்.
கஷ்டப்பட்டேன், வளர்ந்தேன், பிரபலிய கல்யாணம் பண்ணேன்னு பழைய வரலாறு தான் இருக்கு. அக்கா லாஸ்ட் பேஜ் போங்க. ரீசெண்டா நடந்தத அங்கதான் எழுதி வச்சிருப்பாரு. சூப்பர் சித்ரா. சீக்கிரம் சீக்கிரம். இதோ என் அன்பு ஹாசினிக்கு. பிரபலிக்கு அப்புறம் பாலைவனமா இருந்த என் வாழ்க்கையில மழையாக வந்தவளே. ஐ லவ் யூ. ஐயோ, ஏஜி அவகிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. இப்படி வழிஞ்சு எழுதியிருக்காரு. இது ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை கொஞ்சிட்டு இருந்தார்ல, அப்ப எழுதினது. இரு, அடுத்ததா வரும். வந்துருச்சு பாரு. ஓ இதுவா? படிங்க படிங்க. ஹாசினி பண்ண துரோகத்தை எல்லாரும் ஞாபகப்படுத்தி என்ன புண்ணாக்குறாங்க. காயம் போனாலும் வடு போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் கொலைகாரன் இல்லைன்னு நிரூபிச்சாலும் அதோட பாதிப்புகள் விட்ட குறை தொட்ட குறையா என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஹாசினி எப்பதான் என்னை விட்டு பிரிவான்னு தெரியல. எனக்கு எப்பதான் நிம்மதினே தெரியல. அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். ஏஜே ஹாசினி மேல கோவமா தான் இருக்காரு போல. அவளை விட்டு பிரியணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 2 பேருக்கும் நடுவுல விரிசல் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த ஹாசினி அத மறைச்சு பூசி மூழ்கி வச்சிட்டு இருக்காளே. இந்த விரிசலை நம்ம சும்மா விடக்கூடாது. விட்டோம்னா ஃபெவிகாலை போட்டு ஹாசினி அதை ஒட்டு வச்சிருவா. நம்ம ஏதாவது செஞ்சு இந்த விரிசலை பெருசாக்கணும். சரி சரி, சீக்கிரமா ஒரு பிளான போடுவோம். ஓகேக்கா. எஸ். ஹாசினி ஏஜே கிட்ட நெருங்கவே கூடாது. அப்படி ஒரு சம்பவம் செய்யணும். எதுக்கு இப்ப விக்ரம் என்ன கூப்பிடுறாரு? என்ன விஷயமா இருக்கும்? கார்ல வந்தா கண்காணிப்பாங்க. நீ மார்க்கெட்டுக்கு போற மாதிரி நடந்து வானதுக்கு சொன்னாரு. நம்மள யாரு கண்காணிக்க போறா? சொல்ல அர்ச்சனா, இன்னுமா வந்துட்டு இருக்க? இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன விக்ரம், நடக்கிறதுல எப்படி ஃபாஸ்டா வர்றது? கார் மாதிரி காலுக்கு என்ன கியரா இருக்கு? 4th போட்டு வேகமா வர்றதுக்கு இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல உனக்கு. நீ அந்த பென்ட்ரைவ் விஷயத்துல பண்ண சொதப்பல்னால இன்னைக்கு வரைக்கும் அது என்ன துரத்துது. ஆனா வாய் மட்டும் நல்லா பேசு. சீக்கிரம் வா, நான் சொன்ன இடத்துல தான் நிக்கிறேன். வரேன் வரேன். இவ கெட்ட கேடுக்கு பாட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அறவே காடு. அப்பவே பிரபலி பேச்சை கேட்டு ஏஜே இவடுங்களை வீட்டு விட்டு துரத்தி இருந்தா இப்போ இந்த நிலைமையே வந்திருக்க. இவன் எங்க இங்க? ராகவன் அர்ச்சனாவை ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து இவன் என்ன மீட் பண்ணா நானும் சேர்ந்து மாட்டிப்பேனே. அதான் வந்துட்டேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏய் முட்டாள், நான் சொல்றத பேசாம கேளு. அவசரப்பட்டு திரும்பி பாத்துறாத. உன்னை ஒரு போலீஸ் ஆபீசர் ஃபாலோ பண்றான். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஏய் திரும்பி பார்க்காதன்றல்ல. ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்கிட்ட வராத. அப்படியே நேரா வந்து லெஃப்ட் எடுத்துட்டு போயிடு. என்ன வந்து புடிச்சானா? காய்கறி வாங்க வந்தேன்னு சொல்லி சமாளி. உனக்கு என்ன வாயா இல்ல? வை போன. ஹலோ. ஐயோ, விக்ரம் தனியா நம்மள நடு ரோட்ல விட்டு போயிட்டானே. சரி ஓகே, நான் அப்புறம் பேசுறேன்.
ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்தா ஒரு ஃபோன் வந்தோடனே பதட்டமாயி தப்பிச்சிட்டாலே. ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றதை யாராவது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களா? அப்படின்னா ஃபோன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா? ஏஜே எங்க அவசரமா கிளம்புறான்? எங்கேயாவது வெளியூருக்கு போறானா? அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பானே. ஏஜே எங்கப்பா கிளம்பிட்ட? ஏன்பா பிசினஸ் விஷயமா வெளியூர் போறியா? நான் நிம்மதியை தேடி போற பாட்டி. உலகத்துல எங்க சுத்தினாலும் எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைப்பாங்க. ஏன்னா வீடுதான்ப்பா நிம்மதி. நீ நிம்மதி தேடி எங்கப்பா போற? ஏதோ சம்திங் ராங். எதுக்கு இப்படி பண்றானே புரியலையே. என்ன இந்த பாட்டி இப்படி ஓடி போகுது? என்ன இருக்கும்? அக்கா, என்னக்கா இது? ஏஜே பேக்ல துணி எடுத்து வைக்கிறாரு. ஆமா, முகத்துல வேற கோவம் கொப்பளிக்குதே. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது அநேகமா ஹாஸ்னி சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். வேடிக்கை மட்டும் பாப்போம். வாங்க போலாம். ஹாசினி, ஹாசினி, ஹாசினிமா. சொல்லுங்க பாட்டி. ஒரு சின்ன குழப்பம்மா. என்ன பாட்டி? ஏஜே துணிமணிலாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். என்ன பாட்டி சொல்றீங்க? எதுக்கு? சரியான பதில எங்கம்மா சொல்றான்? ஏதோ தத்து பத்துன்னு தத்துவத்தை வளர்றான். சரி இருங்க. ஹாசினி இரு இரு. என்னம்மா நீ எதுக்கு எந்திரிக்கிற? இப்ப என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல பாட்டி. என்னம்மா? பாத்து பாத்துமா பாத்து. ஐயோ உங்ககிட்ட சொன்னது தப்பா போச்சே. எதுக்கு இப்போ இதெல்லாம் பேக் பண்றீங்க? நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியே போறேன். ஹாய். இப்பதான் ஏஜே சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இப்படி பண்ணாதான் ஹாசினியை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். ஆமா, இந்த காட்சிய பக்கத்துல இருந்து பார்த்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாக்குறதா? நீ வேற. நாமளும் போய் 2 புகையை போடுவோம். வாங்க 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 போலாம். இப்ப எதுக்காக வெளியே போறீங்க? அதை ஏன் நீ கேக்குற? நான் உங்க பொண்டாட்டி. இதுக்குதான் நீ என்ன சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி என்ன டெய்லி கொடுமைப்படுத்துறல. இதுக்குதான் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். நான் உங்களை கொடுமை பண்றேனா? பின்ன யார் பண்றாங்களா? இன்னைக்கு ஏஜே இந்த வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் நீதானே? நீ பண்ற தொந்தரவு தான் அவர் இந்த வீட்டை விட்டே போறாரு. இதுல நீ தலையிடாத. இந்த குடும்பத்துக்கே தலைவர் ஏஜே தான். அவரே வெறுத்து போய் கிளம்புறாருன்னா நாங்க தலையிடாம வேற யார் தலையிடுவா? உண்மையை சொல்ல போனா இவர் இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான். எப்படின்னு சொல்லவா? ஏய் ஷட் அப். நான் உன்ன சொன்னா நீ அவங்க மேல பழைய தூக்கி போடுறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? முதல்ல சட்ட ரீதியா இந்த வீட்டு விட்டு என்ன துரத்துனேன். இப்போ என்ன டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டு விட்டு துரத்துறேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியாது. காலத்துக்கும் இந்த வீட்டுல நான் வாழ போறேன்னு நினைச்சு இந்த வீட்டை நான் எவ்வளோ
எவ்வளவு ஆசையா கட்டினேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு கருணாகம் உள்ள புகுந்து நிம்மதியெல்லாம் கெடுத்து நானே என் வீட்டு விட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டேன். சந்தோஷம் தானே உனக்கு? சந்தோஷம் தானே நான் இந்த வீட்டு விட்டு போறேன்? இந்த ரூம்குள்ள வராதுன்னு சொன்னேன். இப்போ இந்த ரூமும் உனக்கு தான், அந்த ரூமும் உனக்கு தான், கீழே கிச்சனும் உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான். உனக்கு தான். அதானே உனக்கு முக்கியம். வச்சுக்கோ, சந்தோஷமா இரு. ஏஜே, இப்படி எல்லாம் பேசாத ஏஜே. உன்னை விட்டுட்டு இவ சந்தோஷமா இருப்பாளா? அப்படி சந்தோஷமா இருக்கத்தானே ஜெயிலுக்கு அனுப்பவே இவ பிளான் பண்ணா. அதையும் மீறி ஏஜ் ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு. அதான் இப்ப டார்ச்சர் பண்ணி அவரை வெளியே அனுப்புறா. கொஞ்சம் பொறு அர்ச்சனா. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு 1000 பேருக்கு முன்னாடி இணையறது. நாம 4 பேர் முன்னாடி அது கலையக்கூடாது. ஏன்பா, நீ இல்லாத இந்த வீட்டுல ஹாசினியால இருக்க முடியுமா? இல்ல நாங்க தான் இருப்போமா? நீ இந்த வீட்டோட தூண் ஏஜே. நான் போறேன்னு இப்ப நீ கிளம்புனா இந்த வீடே தரமட்டம் ஆயிடும். இந்த வீட்டுல இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இந்த வீடு எனக்கு ராசியே இல்ல பாட்டி. பிரபலி என் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்து என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா இவ என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் ராசியே இல்லைங்கிற. நீங்க இல்லன்னா நாங்க மட்டும் இந்த வீட்டுல என்ன பண்ணுவோம்? நீங்க போனதுக்கு அப்புறம் இவ கூட எல்லாம் எங்களால இருக்கவே முடியாது. ஆமா, இவ எங்களை விஷம் வச்சு கொண்டுருவா. ஆமா 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 ஏஜே, எங்களையும் கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க இல்லாத இடம் எங்களுக்கு நரகம். ஆமா ஆமா, நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். வாங்க போலாம். ஐயோ அம்மா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேறயா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. என்ன ஏஜே இது? இல்ல பாட்டி, நான் அவளை இந்த வீட்டு விட்டு துரத்தவே முடியாது. ஆனா என்ன துரத்துற சக்தி இவகிட்ட இருக்கு. நான் தோத்துட்டு பாட்டி. இவதான் ஜெயிச்சிட்டா. இவ சந்தோஷமா இருக்கட்டும் இந்த வீட்டுல. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் இங்க இருக்கிறது தான் பிரச்சனையா? நீ இன்னும் எதுக்கு இங்க இருக்கேன்னு தெரியாம இருக்கிறது தான் என்னோட பிரச்சனை. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? இந்த வீட்டை விட்டு போகணுமா? அப்பதான் நீங்க இந்த வீட்டுல இருப்பீங்களா என்ன? நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா நீ மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு ஒத்துக்கணும். சம்மதமா? சொல்லு, சம்மதமா?